நம்ம லைஃப் ஃபுல்லாவே அப்பா அம்மா நம்மளுக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட் தந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு டெடிகேஷன் பண்ணணும்னு நினைச்சேன். சார் பார்த்தாரு, சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் பார்த்தாரு, சூர்யா சார் பார்த்தாரு. சரத் சார்ட்டு இருந்து அவரோட ஹியூமர், வெரி குட், ஆஃப் ஸ்கிரீன் ஹியூமர். சமுத்திரகனி சார், ஐ திங்க் த வே ஹி லுக்ஸ் அட் லைஃபே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இதுவா பார்ப்பாரு. கௌதம் சார் ஸ்டைல் பேசுற விதம், ஸ்லாங், பாடி லாங்குவேஜ். இந்த படம் வந்து ஒரு 2-3 சீன்ஸ் ஐ டோன்ட் திங்க் யூ வுட் ஹவ் சீன் எனி கைண்ட் ஆஃப் சினிமா. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு டேக்கா இருக்கும் அந்த படம். மெட்ராஸ் மூவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெர்னலிஸ்ட் உதய். இப்போ நம்ம கூட இருக்கிறவங்க யாருன்னா மிகப்பெரிய இயக்குனர் விக்ரமன் சாரோட சினிமா வாரிசு, அவங்களுடைய மகன் விஜய் கனிஷ்கா அவர்கள் தான் இருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். உங்க பேரே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்க பேரை பத்தி சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் படத்துக்குள்ள போவோம். கனிஷ்கா தான் என் பேரு. சின்ன வயசுல இருந்தே என்னோட ஐடி கார்ட்ஸ் எல்லாத்துலயும் கனிஷ்கா விக்ரமன் தான் என் பேர் இருக்கும். பட் சினிமாக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஐடியாவா இருந்தது, பேரை மாத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி என்ன பண்ணலாம், நம்ம லைஃப் ஃபுல்லாவே அப்பா அம்மா நம்மளுக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட் தந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு டெடிகேஷன் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ விஐ விக்ரமன்ல இருந்து விஐ, ஜெயபிரியால இருந்து ஜெயஒய், அப்பா அம்மா பேரை சேர்த்துட்டு விஜய் கனிஷ்கா. அவங்க என் பேருக்கு முன்னாடி அவங்க பேரை வச்சுட்டு சினிமாவில் உணர்ச்சிட்டேன். ஸோ இப்போ உங்களுடைய முதல் படம் ஹிட்லிஸ்ட் படம், முதல் படமே செம்ம தூளா இருக்கு. சாதாரணமா நானும் ஒரு ஆந்திரா சார்ந்த ஒரு ஜேர்னலிஸ்ட். நான் எங்களுக்கு ஆந்திராவில தான் இது மாதிரி ஒரு என்ட்ரியே கிடைக்கும். அதாவது என்டி ராமராவ் அவங்களுடைய வாரிசு, ராமாநாயுடு அவங்களுடைய பையன் வாரிசு, இவங்களுடைய படங்கள் தான் ஒரு மாசா கிராண்டா கமர்ஷியல் ஆஸ்பெக்டோட, ஃபுல் கமர்ஷியல் ஆஸ்பெக்டோட வரும். அதே மாதிரி தான் நீங்களும் என்ட்ரி கொடுக்குறீங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு சார் இந்த படத்தை பத்தியும் சொல்லுவோம்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் படம், பட் டெம்ப்ளேட்டா யூஸ்வலா இருக்கக்கூடாதுன்ற ஒரு டெசிஷன் இருந்தது. என்ன வித்தியாசமா பண்ணலாம், ஏன்னா 10ஓட 11 ஆயிடக்கூடாதுன்ற ஒரு விஷயம் நான் கன்ஃபார்மா இருந்தேன். பார்த்துட்டு இருக்கோம்ல நிறைய பேருக்கு அவங்க ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது இது ஓகே சேஃபா இருக்கலாம், ஒரு லவ் ட்ராக்கு, இது ஒரு 5 சாங்கு, ஒரு 5 ஃபைட் வச்சுட்டு ஒரு நல்ல காமெடியன்ஸ் ஆர்டிஸ்ட்லாம் வச்சுட்டு மேனேஜ் பண்ணிடலாம். பட் அது எவ்வளவு தூரம் ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்கன்றது எனக்கு ஒரு டவுட்டா இருந்தது. நம்ம அந்த மாதிரி டெபியூ ஆனா ஒரு நாளைக்கு அப்படி பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயம் மட்டும் தெளிவா இருந்தேன். ஸோ இந்த கதை வந்து என்னுடைய டைரக்டர்ஸ் மிஸ்டர் சூரியகதர், மிஸ்டர் கார்த்திகேயன் சொல்லும் போது அதுக்கான பதிலா இருந்தது. டெஃபினெட்லி இந்த படம் சொன்ன மாதிரியே படம் எடுத்துட்டாங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் ஆடியன்ஸ்க்குன்னு ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால தான் ஹிட் லிஸ்ட். ஓகே, ஸோ ஹிட் லிஸ்ட் அந்த டைட்டில் பின்னாடி என்ன இருக்கு சார்? பேரே பயங்கரமா இருக்கு. அது கதையில ஒரு விஷயம் இருக்கு, அது நான் இப்ப சொல்லிட்டேன்னா ரிவீல் ஆயிடும். பட் கதைக்கு ஆப்டான ஒரு டைட்டில் தேடிட்டு இருந்தோம். இப்போ நிறைய வந்தது, நிறைய டிஸ்கஷன் நிறைய வந்தது. அப்போ வந்து எதிர்ச்சியா வந்து ரவிக்குமார் சார் தான் சொன்னார்னு நினைக்கிறேன், விக்ரம் படத்துக்கு வந்து கமல் சார் வைக்க வேண்டிய டைட்டில் ஹிட் லிஸ்ட். ஓகே, ஸோ பட் அது எல்லாம் மாறி போய் விக்ரமன் வந்துடுச்சு. ஸோ அப்போ இன்னும் அவைலபிளா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யூனியன் எல்லாம் கேட்கும்போது இந்த டைட்டில் அவைலபிளா இருக்குன்னு சொல்லிட்டு உடனே போய் ரெஜிஸ்டர் பண்ணி அடுத்த நாளே ரெஜிஸ்டர் பண்ணி ஹிட் லிஸ்ட் லாக் பண்ணியாச்சு டைட்டில். ஸோ இதுதான் மேட்ரு. ஸோ ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஒரு செலிபிரிட்டியோட மகன் அவர் சினிமாக்குள்ள வராருனாவே ஒரு பிரபலமான டைரக்டர் அவர் தான் அந்த படத்தை இயக்குவார். ஆர்டிஸ்ட் எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் உள்ள வந்துருவாங்க. உங்களுக்கு வந்து இது எதேச்சியா நடந்ததா இல்லை பிளானிங்கா? பாருங்க, ஒரு மிகப்பெரிய பட்டாளம் எல்லாம் இருக்கு. KS ரவிக்குமார் சார் உங்களை ப்ரொடியூஸ் பண்றாரு. ரெண்டாவது படத்துக்குள்ள சரத்குமார் சார், சமுத்திரகனி சார், இவங்கெல்லாம் எவ்வளவு பெரிய டீம் எல்லாம் இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? ஒரு பெரிய பூஸ்டா பாக்குறேன். ஃபர்ஸ்ட் படத்துக்கு வந்து வெறும் நான் மட்டும் இல்லாம யூஸ்வலா ஃபேமிலி டிராமாஸ்ல இவ்வளவு பேர் இருக்கும். நீங்க பூவே உனக்காக பாத்துக்கிட்டீங்கன்னா நாகேஷ் சார், நம்பியார் சார், நிறைய சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் எல்லாம் பெரிய ஆளுங்களா இருப்பாங்க. அது ஒரு ஃபேமிலி படத்துக்கு அமையும். ஆனா ஒரு த்ரில்லர், ஒரு 3 நாள்ல நடக்கிற சப்ஜெக்ட் தான் இது. அந்த மாதிரி ஒரு த்ரில்லர்ல இவ்வளோ ஆர்டிஸ்ட் வராங்கன்னா இப்போ கதையில ஏதோ ஒன்று இருக்குன்னு தானே அர்த்தம். ஈஸியா அவ்வளவு ஆர்டிஸ்ட் ஒத்துக்க மாட்டாங்கல்ல. ஏதோ ஒன்று டிஃப்ரெண்டா கதையில இருக்கு, நம்மளுக்கு அதுலயும் வேல்யூ இருக்கு, அதனால தானே வராங்க. ஸோ அப்படிதான் பாக்குறேன். இந்த ஸ்டோரி இஸ் த அல்டிமேட் ஹீரோ ஆஃப் திஸ் ஃபிலிம். அதனாலதான் இவ்வளவு ஆர்டிஸ்ட் வந்து இந்த படத்துல நடிக்க வந்தாங்க. என்னதான் விக்ரம் சார் மகன் இருந்தாலும் கதையில ஒரு பயங்கரமான இம்பாக்ட் இருக்குன்னு சொல்றீங்க. ஓகே ஓகே. ஸோ இந்த ட்ரைலரை வந்து சமீபமா வந்து விஜய் சாரும் பார்த்திருக்காரு. பார்த்துட்டு என்ன சொன்னாரு? ஒரு வரியில இல்லாம உங்களோட கண்டிப்பா ஏதாவது ஒரு டிஸ்கஷன் பண்ணி உரையாடல் வந்து. ஆமா, அதை பத்தி சொல்லுங்க. விஜய் சார் பார்த்தாரு, சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் பார்த்தாரு, சூர்யா சார் பார்த்தாரு, உலகநாயகன் கமல்ஹாசன் பார்த்தாரு. ஸோ இவ்வளோ ஜாம்பவான்ஸ் ஆஃப் இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரி அண்ட் வேர்ல்ட் ஆல்சோ ஐ வுட் சே, இவ்வளோ பேர் பார்க்கும்போது பார்த்துட்டு நம்மளுடைய ஒர்க்கை வேலிடேட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லாருமே அவங்களுடைய காமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, எல்லாமே பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்க.
ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இல்லை, ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்கு ட்ரெய்லரு. இப்போ இருக்கிற யங்கர் ஜெனரேஷன் இந்த மாதிரி தான் விரும்புறாங்க அப்படின்னு எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் ஸ்டார் காஸ்ட் பத்தி அவங்க சொன்னாங்க, இவ்வளோ ஸ்டார் காஸ்ட் இருக்கு, ஸோ இம்ப்ரெசிவா இருக்கு, ஆக்ஷன்லாம் லைவ்லியா இருக்கு, மற்றபடி பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே லுக்ஸ் ப்ராமிசிங், வி ஆர் வெயிட்டிங் டு வாட்ச் த ஃபிலிம் அப்படின்னு சொன்னாங்க. ட்ரெய்லர் பார்த்தோன்னே அந்த இம்பாக்ட் வருது அவங்களுக்கு. ஸோ அது வந்தாலே பெரிய விஷயம் இல்லை. ஒரு ட்ரெய்லர் பார்த்துட்டு இந்த படம் பார்க்கணும் தியேட்டர்ல போய் அப்படின்னு வந்தாலே அது ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியல் சக்ஸஸாக நான் பார்க்குறேன். நீங்க இந்த படத்துல ஜஸ்ட் என்ட்ரி கொடுக்குறீங்க இது இந்த படத்து மூலியமா, பட் உங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே டைரக்டர்ஸ். ஆமா, உங்க ஃபேமிலியில அப்பா மிகப்பெரிய டைரக்டர், படத்தோட ப்ரொடியூசர் ஒரு டைரக்டர், கௌதம் சாரா இருக்கட்டும், சமுத்திரகனி சாரா இருக்கட்டும், இவங்க எல்லாமே டைரக்டர். சரத் சார் கூட டைரக்டர் தான், படம் டைரக்ட் பண்ணிருக்காரு. சோ இந்த டைரக்டர்ஸ் கூட நின்னு நடிக்கிறதுன்றது எப்படி இருந்தது? அவங்க எப்பயாச்சும் கலாய்ச்சிருக்காங்க அவங்கள? இல்ல அதுதான், அது ரொம்ப ப்ரெஷரா நான் எடுத்துக்கல. ஏன்னா அஃப்கோர்ஸ் நீங்க சொல்றதுல எனக்கு புரியுது, எல்லாம் டைரக்டர்ஸ், ஆர்டிஸ்ட் கூட பண்ணிடலாம். ஆமா, ஆனா டைரக்டர் சின்ன விஷயம் தப்பு பண்ணா கூட அவங்க நோட்டீஸ் பண்ணிடுவாங்கல்ல. அண்ட் மோர் ஓவர் அவங்க நாளைக்கு டைரக்ட் பண்ணனா ஒருவேளை நம்ம ஒர்க் இம்ப்ரெஸ் ஆச்சுன்னா ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க, ஒரு ஐடியா இருக்குது. ஸோ பக்காவா இங்க இருக்கணும். இங்க வந்து நம்ம ஆக்டரா இருக்கும்போது எந்த விஷயத்திலும் சொதப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டு தெளிவா இருந்தேன். ஸோ ஷூட் பண்ணும்போது அதுதான் ஒருவேளை பயந்து இவ்வளவு ஆர்டிஸ்ட் நம்ம கூட நடிக்கிறாங்களே, டைரக்டர்ஸ் பாக்குறாங்களே அப்படின்னு இருந்தா ஸ்கிரீன்ல தெரிஞ்சிடும். சோ அது தெரியாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அந்த கேரக்டர் மட்டும் உள்வாங்கிட்டு என்னோட சீன்ஸ் என்னோட டயலாக்ஸ் மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணி அவங்க பண்ண உண்மையிலே எல்லாரும் பாராட்டினாங்க. சரி, இப்போ ஒரு கேரக்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கதையை நான் கேட்கல, ஜஸ்ட் ஒரு சின்ன ஹிண்ட் ஏதாச்சும் கொடுங்க. கேரக்டர்ஸ் இவங்க எல்லாம் என்ன வராங்க, நீங்க என்ன பண்றீங்க கதையில? ஓகே, அதான் ஒரு இருக்கிற ஒரு த்ரில்லர் கதையில 3 daysல நடக்கிற ஒரு சப்ஜெக்ட். ஓகே, இதுல ஒருத்தன், அதாவது என்னோட கேரக்டர் விஜய், படத்துலயும் பேர் விஜய் தான், ஒரு ட்ராப்லயோ ஒரு சிச்சுவேஷன்லயோ மாட்டிக்கிட்டேன்னா அதை சுத்தி இருக்கிற என்டையர் போலீஸ் டிபார்ட்மெண்ட், இருக்கிற மாஃபியாஸ் எல்லாருமே இன்வால்வ் பண்ணிக்கிட்டேன்னா என்ன நடக்குது எண்ட்ல, இதுதான் ஒரு ஒன்லைனரா இருக்கும். இது வந்து ஒருத்தர் வந்து கண்ட்ரோல் பண்றாரு, அவர் தான் அந்த மாஸ்க்மேன். மாஃபியா டீம்ல யார் இருக்காங்க, இந்த போலீஸ் டீம்ல யார் இருக்காங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது. அது சொன்னா அது சொன்னாதான் கதை ரிவீல் ஆயிடும். பட் கதையை வெளியே எடுக்கிறது. ஆமா ஆமா, நான் முடிஞ்ச கதை. ஆமா, அதான் சொன்னேன், இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது ஒருத்தன், அந்த மாஸ்க்மேன் இருக்கான். ஓகே, ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா தெரியும். இதுல இருந்து என்ன நடக்குது, எண்ட்ல வந்து என்ன சொல்ல போறோம், வாட் இஸ் திஸ், வாட் இஸ் நெக்ஸ்ட், வாட் இஸ் நெக்ஸ்ட், இதுதான் கதையோட எண்ட். ஸோ இந்த படத்துல ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்தும் அவங்க எல்லாருமே சீனியர் அண்ட் டைரக்டர்ஸ், அவங்க கிட்ட இருந்து என்னென்ன கத்து இருக்கு ஒருத்தரா நீங்க ஒன்னொன்னா கேக்குறீங்களா? சார் சரத் சார் இருந்து அவரோட ஹியூமர், வெரி குட் ஆஃப் ஸ்கிரீன் ஹியூமர். பிகாஸ் ஒரு ஷாட்டுக்கு முன்னாடி எல்லாருமே சீரியஸா இருப்பாங்க, அவர் மட்டும் ஜாலியா இருப்பாரு. ஆக்ஷன் சொல்லிட்டேன்னா கேரக்டருக்குள்ள போயிடுவாரு. வெரி குட். அந்த ஒரு இது. ஸோ அதையும் கத்துக்கிட்டீங்களா இல்ல ஜஸ்ட்? இல்ல அது கத்துக்கிட்டேன். பட் ஐ திங்க் அவர் 150 ஃபிலிம்ஸ் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம், அதாவது ஷார்ட்டுக்கு முன்னாடி டக்குன்னு ஸ்விட்ச் பண்றதுன்றது ஐ திங்க் தட் கம்ஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி. நான்லாம் ஒரு 2 hours இப்படியே இருப்பேன் மூட்ல, பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணி சீரியஸ் சீன் ஓகே உள்ள மைண்ட்ல ப்ரிப்பேர் பண்ணி எப்படி இது நடிக்க போறோம், அழ போறோம்னா என்னுடைய தாட்ஸ்குள்ள அப்படியே இருப்பேன். டைலாக்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்க மாட்டேன், பட் அதே தாட்ஸ்ல அப்படியே இருப்பேன். ஸோ அது கேமரா முன்னாடி ஒரு ப்ரிப்பரேஷன்ன்றது ஒன்று இருக்கும். பட் சரத் சார் டக்கு டக்குன்னு பண்ணிடுவார். ஸோ அதுதான் சமுத்திரகனி சார். ஐ திங்க் த வே ஹி லுக்ஸ் அட் லைஃபே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இதுவா பார்ப்பாரு. எது பத்தி அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாலும் அதுக்கான பதில் இருக்கும் அவருக்கு. ஓகே, அண்ட் யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டாரு. தத்துவம் போதிக்கிற ஒரு குரு. ஹியூமனிட்டி, டெஃபினெட்லி ஹியூமனிட்டி, எப்படி ஒருத்தரை சக மனிதரை எப்படி ரெஸ்பெக்ட் பண்றாருன்னு அவர்கிட்ட இருந்து கத்துக்கலாம். கௌதமன் சார் ஸ்டைல் அவர் பேசுற விதம், ஸ்லாங், பாடி லாங்குவேஜ், பேசுறதும் ஸ்லாங், பாடி லாங்குவேஜ், ஆட்டிடியூட். இப்போ பொதுவா அவர் படத்து ஹீரோ எல்லாமே மோஸ்ட்லி உங்க மாதிரியே இருக்காங்க. நீங்க ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கேட்டிருக்கீங்களா? அவரே சொன்னாரு சார், சூப்பர், ஏதாவது அப்பாட்ட ஏதாவது கதை இருந்தா சொல்லு, ஸ்டார்ட் சூன் அப்படின்னு சொன்னாரு. ஓகே, கடவுள் புண்ணியத்துல அடுத்து விஜய் கௌதம் சாரோட காம்போல பாக்கலாம் நாங்க எல்லாரும். அதான் பை காட்ஸ் கிரேஸ் எல்லாமே நல்லதா போச்சா. ஏன்னா பிசினஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல, இங்க சினிமாவே பிசினஸ் தான் ஃபர்ஸ்ட். அது நல்லபடியா அமைஞ்சதுன்னா கண்டிப்பா பண்ணலாம். பட் ஹி வாஸ் இம்ப்ரெஸ்ட், ஹி வாண்டட் டு டு a film with me. அவரே கேட்டார் 2-3 வாட்டி, இந்த சப்ஜெக்ட் எதுக்கு சூஸ் பண்ணீங்க, ரொமான்டிக்கா பண்ணிருக்கலாமே, ஒரு விண்ணை தாண்டி ஒரு வாரணம் ஆயிரம் அந்த மாதிரி. கௌதம் சார் மாதிரியே தான் அப்பா கூட, அவரே வந்து ஒரு சினிமா பல்கலைக்கழகம், அது ஒரு ஸ்வீட்டியான ஒரு கவிதை மாதிரியே இருக்கும் ஒரு படம் பூரா. அது மாதிரி வீட்டுல இருந்து வளர்ந்துருக்கீங்க. நீங்களும் அதே மாதிரி கவிதையா சாஃப்டா இருக்கீங்களா இல்ல மாசா? பர்சனாலிட்டியா கேக்குறீங்களா? ரியல் லைஃப் அண்ட் ரியல் லைஃப்ல ஐ திங்க் ரொம்ப ஜோவியலா தான் பழகுவேன். ஐ டோன்ட் லுக் அட் மை செல்ஃப் லைக் டைரக்டர் விக்ரம் அண்ட் சன் இதெல்லாம் பார்த்ததே இல்லை. நான் இன்ஜினியரிங் படிச்சேன், அதுவும் ஃபுல் மெக்கானிக்கல் பாய்ஸோட தான் இருந்தேன். இப்பவுமே என் ஃப்ரெண்ட்ஸோட தான் இருப்பேன்.
எல்லாத்தையுமே இயல்பா தான் பழகுவேன். செட்டுக்கும் போனா கூட யாருமே நான் வந்து தனியா பாக்குறது இல்ல. கேரவன் தான் கொடுத்துருக்காங்க, ஏன்னா ரவிக்குமார் சார் நல்ல ப்ரொடியூசர்னால கேரவன் கொடுத்தாரு. பட் நான் உள்ளே உட்கார மாட்டேன், மானிட்டர் பின்னாடி தான் 90% யார் என்ன பண்றா, ஓகே சூப்பர். ஏன்னா இந்த ப்ராசஸ் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஃபிலிம் மேக்கிங் ஐ ரியலி என்ஜாய்ட் இட் ஃப்ரம் த பாட்டம் மை ஹார்ட். வேற என்ன வேலை, வேற ஏதாவது வேலை பண்ணிருப்பீங்களா லைஃப்ல கேட்டா என்னால யோசிக்க கூட முடியல. இதுதான் எனக்கு பண்ண தெரியும். சோ இவங்க எல்லாம் கோவப்பட மாட்டாங்க. சரி, பொதுவாவே ரவிக்குமார் சார் மேல ஒரு இது வதந்தியே இருக்கு, அவர்தான் பயங்கரமா சீரியஸ் ஆயிடுவாரு, பட்டுன்னு கோவப்பட்டுருவாரு, அடிச்சிருவாரு கூட சொல்லுவாங்க. அப்படியாவது பண்ணிருக்காரு? இல்லங்க, சுத்தமா இல்ல. அதான் அவர் புரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன், யாரா இருந்தாலும். அவர் கோவமா இருந்தா கூட அதுல ஏதோ ஒரு பாசமோ ஒரு அன்பு இருக்கும், புரியுதா? சோ அந்த மாதிரி ஒரு டைப் தான் அவரு. அது புரிஞ்சுக்கிறவே டைம் ஆகும். எனக்கு அவர் சின்ன வயசுல இருந்து தெரியறதுனால ஐ நோ ஹிஸ் கேரக்டர். ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கும்போது மேபி தெரியலாம், என்ன இவர் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா இருக்காரு, என்ன பேசினாலும் மூஞ்சி அப்படியே உருன்னு வச்சுட்டு பேசுறாரு அப்படின்னு. பட் ஸோ பர்சனாலிட்டியா இல்ல அவர். உங்களோட ஹாபிஸ் எல்லாம் என்ன சார்? நிறைய இருக்கு. கிரிக்கெட் ஆடுவேன், ஸ்போர்ட்ஸ், ஆல் கைண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஆடுவேன். ஐ டூ a little bit of drawing. டான்ஸ், of course I learned dance and also டான்ஸ் ஆட பிடிக்கும் எனக்கு ரொம்பவே. கிக் பாக்ஸிங் இதெல்லாம் பண்ணுவேன். And lot of other stuff, watching movies, divine things எல்லாமே, writing எல்லாமே. பிடிச்ச கடவுள் எல்லா கடவுளும் ஒண்ணுதான் என்ன பொறுத்த வரைக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நீங்க உங்களை கேட்டாலும் நீங்க உள்ள சினிமாக்குள்ள இருக்கிற விஷயங்கள் எதுவும் சொல்ற மாதிரி இல்ல. அட்லீஸ்ட் அது மாதிரி ஏதாச்சும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஏதாவது இருக்கா எங்க சினிமா பத்தி, ஹிட்லிஸ்ட் பத்தி? டெஃபினெட்லி ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் இந்த படம். எல்லாரும் சொல்றது தான் உங்க படத்தை பத்தி, பட் நான் இதை வந்து மனசார சொல்றேன். இந்த படம் வந்து ஒரு 2-3 scenes I don't think you would have seen any kind of cinema. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு டேக்கா இருக்கும் அந்த படம். And performances of each and every actor in this film has come out really well. Okay. So ஒரு டெஃபினட்டா டிசப்பாயிண்ட் பண்ணாது இந்த படம். ஸோ எல்லாருமே தியேட்டர் வந்து பார்க்கணுன்றது தான் நான் ரிக்வெஸ்டா கேட்டுக்கிறேன். வந்து பாத்தீங்கன்னா யூ வாண்ட் பி டிசப்பாயிண்டட். அதுதான் என்னுடைய விஷயம். நான் புதுசா சொல்றேன்னா இதுதான். ஓகே, மிக்க நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.